இந்த அம்மா கொஞ்சம் மனநில பாதிக்கப்பட்டவங்க. ஹவுசிங் போர்ட்ல இருக்க இவங்களுக்கு டெய்லியுமே ஒருவேளை சாப்பாடு போதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். இவங்க ரொம்ப நாளாவே ஒரே ஒரு நைட்டியே போட்டுட்டு இருக்கதா தான் எல்லாருமே சொல்றாங்க. இது தெரிஞ்ச நம்ம கலைமகன் சார் சும்மா இருப்பாரா? மட்டும் இல்லாம கொரோனா காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. இதே விஷயம் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய மாமனிதன்னே சொல்லலாம். பெரும்பாக்கத்துல இருக்கிற ஹவுசிங் போர்ட்ல இருக்க 100 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. இலவச சாப்பாடு தராருங்க. பெரிய தலைவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அதுக்கும் சாப்பாடு போடுறாருங்க. நிறைய சாப்பாடு போட்டு அழகு பாக்குறவர் தான் நம்ம கலைமகன் சார். ரொம்ப கஷ்டப்படுறேன்னா நல்லா இருக்கேன். டெய்லி மதியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, சாப்பிடுறோம். நல்லா இருக்கும். சந்தோஷமா. இன்னைக்கு உங்களுக்கு மட்டன் பிரியாணி கேட்டீங்களாமே, அந்த சமைக்கிறமாட்ட அதனால வாங்கி தரேன். அது ஒண்ணு இந்த கேசரி இதெல்லாம் இருக்குது, இதை வச்சுங்க. சந்தோஷமா வச்சுங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா. இது புடவை கேட்டீங்களாமே, முடிஞ்ச விஷயத்தை செய்யும் போது அவங்களோட சிரிப்பை பாத்தீங்களா? சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நம்ம தரேன், உங்களால முடிஞ்சா ₹1 இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, மக்களுக்காக போய் சேரட்டும்.